ஆமா, இவன் என்ன மயக்கமா இருக்கா? அவ கடத்தி கூட்டிட்டு வரும்போதே மயங்கிட்டா. ப்ளீஸ் அவளுக்கு தண்ணி ஏதாவது கொடு, பாவம். ரொம்ப பாவமா இருக்கு. குடுக்குறேன், தண்ணி குடுக்குறேன். அது அவளுக்காக இல்ல, எனக்காக. அவ கண்ணை முழிக்கணும். நான் அவளை என்னென்னலாம் பண்ண போறேனோ அதெல்லாம் பார்த்து அவ கதறணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். அதுக்காகவே இப்ப அவளை மயக்கத்துல இருந்து எழுப்புறேன். ஐயோ, நிம்மதி நிம்மதி, சீக்கிரம் எந்திரிடு. அவன் என்னென்னமோ சொல்றான், எனக்கு பயமா இருக்கு. நிம்மதி, ஆதிக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? ஃபோன் ஃபோன். ஏய், வந்து இவளுக்கு தண்ணிய குடுங்கடா, மயங்கி விழுந்துட்டா. ஹேய், ஏதாவது பண்ணி தப்பிக்கலான்னு ட்ரை பண்ண, அவ்வளவுதான் ஒண்ணு. என்ன பண்ணி தப்பிக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இவளும் மயக்கத்துல இருக்கா, என்னையும் கட்டி போட்டு வச்சிருக்க. அந்த பயம் இருக்கணும். இங்க பாரு, இன்னும் 10 நிமிஷத்துல இவ கண்ணை முழிச்சிருவா. அதுக்கப்புறம்ல இருக்கு கச்சேரி. 10 நிமிஷம் கழிச்சு வரேன். அப்பாடா, போயிட்டா. ஃபோன் ஃபோன் எங்க இருக்கு? கீழே இருக்கு. இதை எப்படி இப்ப நான் ஆன் பண்ணுவேன்? காலால ஆன் பண்ணி பார்க்கலாமா? காலை கட்டவே இல்லையே. ஐயோ ஸ்வேதா, தயவு செஞ்சு போனை எடு. இவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, அட்டென்ட் பண்ணவே முடியலையே. அட்டென்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கர். ஸ்வேதா ஸ்வேதா ஸ்வேதா, நான் பேசுறது கேக்குதா? அட்டென்ட் பண்ணிடு. ஸ்வேதா 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 ஸ்வேதா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ ஸ்வேதா. ஐயோ, ஸ்பீக்கர்ல. அதே அதே. அப்பாடா, ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன். ஏய், என்ன யாரோ கத்துற சத்தம் கேக்குது. ஐயோ, இந்த முட்டை வேற வந்துட்டானே. நான் வேற போன் ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன். இப்ப ஆதி பேசினா சத்தம் வெளியே கேக்குமே. ஆதி பேசக்கூடாது. நாங்க மாட்டிப்போம். ஆதி பேசிடாத. ஆதி பேசாம இருக்கணும்னா நம்ம தான் அதை பண்ணணும். இப்ப எதுக்கு கத்துற? இங்க பாரு, நீ என்னையும் நிம்மதியும் ஒரு குடவுன்குள்ள கடத்தி வச்சுட்டா நீ எங்களை என்ன வேணாலும் பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. டேய் முட்டை மண்டையா, நாங்க ரம்யாஸ் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டலுக்கு பேக் சைடுல இருக்கிற பில்டிங்ல இவ்ளோ இருட்டான ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து எங்களை கட்டி போட்டு வச்சிருக்கீ. உனக்குல கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஸ்வேதா ஸ்வேதாவும் நிம்மதியும் கடத்தி வச்சிருக்காங்களா? ஸ்வேதா சொல்றத பார்த்தா அவங்க ஸ்டே பண்ணிருக்கிற ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்ல அங்கதான் கடத்தி வச்சிருக்காங்களா? ஸ்வேதா அப்ப நம்மளுக்கு தான் ஐடியா சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்வேதா, இப்ப வந்துடுறேன், பயப்படாம இரு. ஹேய், என்னடி ரொம்ப தும்மரா பேசிட்டு இருக்கா? இன்னொரு வாட்டி வாய் நீளிச்சு அவ்வளவுதான் உனக்கு சாவடிச்சிருவேன். இங்க பாரு, எங்களை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு இப்ப திடீர்னு துள்ற? இருடி இரு, முதல்ல இவளுக்கு தண்ணிய தெளிச்சு எழுப்புறேன், அப்புறம் ஒன்ன வச்சுக்கிறேன். ஹேய், இப்ப எங்க இருக்கே? என்னாச்சு? என் கை காலெல்லாம். டேய் நீயா? என்னடா பண்ற? என்னடி, என்ன நீ எதிர்பார்க்கல? நேத்து என் மேல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நீ பாட்டுக்கு பென்ட்ரைவை தூக்கிட்டு ஓடினா நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன் நினைச்சியா? எப்படி ஆளை விட்டு உன்னை கடத்தி மறுபடியும் என் இடத்துக்கே வர வச்சேன் பாத்தியா? என் பவர் தெரியாம என்கிட்டே விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ, மறுபடியும் உன்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டேனா? அப்பவே நினைச்சேன் உன்னை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளிட்டு தான் நான் இந்த ஊரை விட்டே போகணும்னு. ஆனா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாத்தியா? போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காம அப்படியே போனதான் என்னோட பெரிய தப்பு. என்ன சொன்ன? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? கொடுப்ப. என்கிட்ட இருந்த உன்னால தப்பிக்கவே முடியாதுடி. டேய் நல்லா கேட்டுக்கோ, உன்னால என்னல்ல என் நிழல கூட தொட முடியாதுடா. ஹோ, இப்படி மாட்டினதுக்கு அப்புறமும் பெரிய ஆணவமா பேசுறியா நீ? பாக்கலாண்டி, பாக்கலாம். நீ என்கிட்ட சவால் விடுறியா? ஓ நிழல என்னால தொட முடியாதா? தொட்டு காட்டவா? அசிங்கமா இல்ல? ஹே, கண்டிப்பா உன்னால தொட முடியாதுடா. நீ எல்லாம் ஆம்பளையே கிடையாது. என்னடி சொன்ன?
நான் ஆம்பளை இல்லையா உன்ன ஐயோ நிம்மதி ஏன்டா அப்படி பண்ற அவை நான் ஆம்பளே இல்லைன்னு சொல்லுவா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா ஹேய் பாருடி இப்ப நான் ஆம்பளே இல்லையான்னு உனக்கு ப்ரூவ் பண்றேன் வேண்டாம் வேண்டாம் நீ கிட்ட வராத எனக்கு அருவருப்பா இருக்கு ப்ளீஸ் என்ன விட்டுரு உன்னை விடுறதுக்காகவா கஷ்டப்பட்டு கடத்தி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் நான் நினைச்சதெல்லாம் அனுபவிக்காம விட மாட்டேன் வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுரு ஆதி ஹேய் யாரு மேலடா கைய வைக்கிற உன்ன என்னடா உன் இஷ்டத்துக்கு கடத்தி கொண்டு வந்து வச்சுட்டு அவ மேல கைய வைக்கலான்னு பாக்குறியா டேய் சொல்லி சொல்லியா நொறுக்கிடுவேன் டேய் யாரா நீ எங்க இருந்தா திடீர்னு வந்த ஆமா என்ன எதுக்கு அடிக்கிற ஆதி இவனை சும்மா விடாதீங்க ஆதி எப்படி தெரியுமா கேவலமா பேசினா ஆதி மச்சான் என்னடி வாயில ரத்தம் இவன் தான் அடிச்சானா சொல்லு இவன் தான் அடிச்சானா ஆமாண்டா இவன் தான் என்ன அடிச்சான் டேய் உன்ன ஜிஜி வேணாம் ஜி என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ஏ அசிங்கம் பிடிச்சவனே எதுக்குடா அவங்க ரெண்டு பேரையும் கடத்தின அது நான் சொல்றேன் ஆதி நாங்க வந்த அன்னைக்கு ரூம்ல ஸ்டே பண்ணிருந்தப்ப நான் குளிக்கிறது ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுன்னு எல்லாத்தையும் இந்த நாய் வீடியோ எடுத்து வச்சிருக்கான் என்னது ஆமா ஆதி இவனோட ஆள் ஒருத்தன் வந்து நீங்க குளிச்சது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுன்னு எல்லாத்தையுமே நாங்க பார்த்துட்டோம் இதுக்கு மேல நீங்க நாளைக்கு எங்க கிட்ட வரலனா அந்த வீடியோவை நாங்க யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மிரட்டினா நிம்மதி எதுக்கு நீ என்ன பண்ண நானும் ஸ்வேதாவும் கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு நேரா இவனுங்க கிட்ட போய் அந்த பென் டிரைவை புடுங்கிட்டோம் எப்படி இவன் கண்ணுலயும் அந்த ஆளு கண்ணுலயும் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிட்டு அந்த பென் டிரைவை புடுங்கிட்டு நாங்க வேகமா வந்துட்டோம் அப்புறம் அப்ப நாங்க பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பலான்னு தான் நினைச்சோம் அப்ப திடீர்னு ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டாங்க ஆதி ஹோ இவ்ளோ பொறுக்கி வேலை பண்ணிருக்கானோ அந்த பொறுக்கி நாயே டேய் வரும்போதே போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் கொஞ்ச நேரத்துல உனக்கு லாடம் கட்ட போறாங்க பாரு ஐயோ ஜி ஜி வேண்டாம் ஜி ஏண்டா பொண்ணுங்க குளிக்கிறத போய் வீடியோ எடுத்துருக்கல உனக்கெல்லாம் அசிங்கமாவே இல்ல ஜி ஜி சத்தியமா நான் வீடியோவே எடுக்கல ஜி அந்த பொண்ணு குளிச்சதையும் நான் பார்க்கல ட்ரெஸ் மாத்தினதையும் நான் பார்க்கல ஜி போய் சொல்லாதடா எப்படி எல்லாம் அந்த பென் டிரைவை வச்சு எங்களை மிரட்டின ஸ்வேதா இரு டேய் என்னடா சொல்ற ஜி அந்த ரூம்ல எதுவுமே இல்ல ஜி அங்க அப்படிலாம் ஹாஸ்டல்ல வைக்க முடியாது நாங்க சும்மா சாதாரணமா தான் எங்க கிட்ட வர வைக்கிறதுக்காக அப்படி மிரட்டினோம் ரூம்ல நாங்க கேமராவும் வைக்கல இந்த பொண்ணு குளிச்சது ட்ரெஸ் மாத்துறது எதையுமே நாங்க பார்க்கவும் இல்ல அட பாவி எங்களை எப்படி எல்லாம் ஏமாத்துன எங்களை வர வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்ய சொன்னியா ஆமா உங்களை வர வைக்கதான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன் அந்த பென் டிரைவ்ல எல்லாம் ஒண்ணுமே இல்ல நீங்க வேணும்னா போட்டு பாருங்க அட பாவி அந்த பென் டிரைவ் எடுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா என் லைஃபே அதுல தான் இருந்துச்சுன்னு நினைச்சு ரொம்ப அழுதேன்டா ஒரே வார்த்தையில அதுல எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டியே எங்களை வர வைக்கதான் அப்படி பண்ணேன்னு சொன்னியே நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட 2 நாளா தூக்கமே இல்லாம என் உடம்பெல்லாம் கூசுச்சுடா இன்னொருத்தன் பார்த்துட்டானேன்னு சொல்லி ஐயோ நிம்மதி இப்பதான் உண்மை தெரிஞ்சதுல இதுக்கப்புறம் நிம்மதியாரு ஃபீல் பண்ணாத ஆனா இவ்ளோ உன்னை டார்ச்சர் பண்ண இவனை நான் சும்மாவே விட போறதில்ல தலை சுத்தது ஆதி மச்சான் மச்சான் எந்திரிடி மச்சான் என்னாச்சு சார் சார் தோ இவன் தான் சார் இந்த 2 பொண்ணுங்களையும் கடத்தி வச்சிருக்கான் இவனா இவன் மேல ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கு சார் நிறைய கேஸ் இருக்குன்னு இப்படி வெளியே விட்டு வச்சிருந்தீங்கன்னா மறுபடியும் இதை தான் சார் பண்ணுவாங்க நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டோம் அடுத்து நீங்க என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிடுங்க ஓகே சார் சார் நீங்க அவங்கள பாருங்க நான் இவனை பாத்துக்கிறேன் நிம்மதி
நிம்மதி எந்திரிமா. டேய் வாடா, உள்ள தூக்கி வச்சு உனக்கு லாடம் கட்டுறனா இல்லையான்னு பாரு. ஸ்வேதா. நிம்மதி நிம்மதி எந்திரி. நிம்மதி என்னாச்சு உனக்கு? நிம்மதி நிம்மதி கண்ணு முடிச்சு பாரு. உனக்கு உனக்கு ஒன்றும் ஆகாதுடி. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நிம்மதி. உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து காதல காமிப்ப நான் என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ யாரவ நூற்றுக்கு நூறவ அவதா என்ன வாழா உரலையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவன் நிம்மதி நிம்மதி எந்திரிமா. நீ போறப்பவே எனக்கு என்னவோ தப்பா தோணுச்சு நிம்மதி. ஆனா நீ படிப்பு விஷயமா போற, உனக்கு தடுக்க கூடாதுன்னு தான் நான் எதுவும் பேசாம அமைதியா இருந்தேன். ஆனா இப்படி பண்ணுவானுங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ மயக்கம் போட்டதுனால மட்டும்தான் அவனுங்களை சும்மா விட்டுட்டு வந்த. இல்ல எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஒன்னு நான் இப்படி விட்டுருக்க கூடாதுல்ல நிம்மதி. சாரிடி. கண்டிப்பா நீ என்னோட போனுக்கு ட்ரை பண்ணிருப்ப. நான் உன் நம்பரை பிளாக் பண்ணதுனாலதான் உன்னால எனக்கு கான்டாக்டே பண்ண முடியல. என்ன என்ன மன்னிச்சிரு நிம்மதி. நிம்மதி நிம்மதி எந்திரி. என்ன ஆச்சு? ஏன் மயக்கம் போட்டிருக்கா? ரொம்ப அடிச்சுட்டானோ? ஆதி. ஸ்வேதா ஸ்வேதா ஏன் நிம்மதி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா? ஆதி அவ சாப்பிடவே இல்ல, அதனாலதான் அவ மயக்கம் போட்டுட்டா. அப்படியா? வேற எதுவும் பெரிய விஷயம்லாம் இல்லல? அவன் எதுவும் ரொம்ப அடிச்சிட்டானா? இல்ல, கடத்தும் போதே நிம்மதி மயக்கம் போட்டுட்டா. அவ சாப்பிடாததுனாலதான் ரொம்ப வீக் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அப்பவே என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தா பிபி ரொம்ப லோவா இருக்கிற மாதிரி இருக்குடின்னு. நாங்க நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால பிபி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகுறதுலாம் நார்மலாவே கண்டுபிடிக்க தெரியும். ஓ சரி, நான் போய் தண்ணி வாங்கிட்டு அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நீ கொஞ்சம் நிம்மதியை பாத்துக்கோ. ஆதி இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்க நிம்மதி கூட இருங்க. ஸ்வேதா, இப்பதான் நீயே கஷ்டப்பட்டு பொழைச்சு வந்திருக்க. நீ போவேணாம், நானே போறேன். இல்ல ஆதி, நானும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வெளியெல்லாம் போ தேவையில்ல, கீழே கேண்டீன் இருக்கு, அங்கேயே சாப்பாடு வாங்கிட்டு தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வரேன். சரி ஸ்வேதா. ஸ்வேதா அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன். நான் வரப்ப உங்க கை கட்டி போட்டு இருந்துச்சே, நீங்க எப்படி போன் அட்டென்ட் பண்ணீங்க? ஆமா ஆதி, நான் காலைல தான் ஃபோன் அட்டென்ட் பண்ணேன். நல்ல வேலை நீங்க கண்டினியூஸா ஃபோன் பண்ணிட்டே இருந்தீங்க. என் காலை கட்டி போடல அவனுங்க, கையை தான் கட்டி போட்டிருந்தானுங்க. அதான் டக்குன்னு காலையே கால் அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன். அட்லீஸ்ட் நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொன்னாவாது நீங்க டைரக்டா இங்க வந்துருவீங்கன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். நல்ல வேலை நீங்க போன்ல எதுவும் வார்த்தையும் பேசல. நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கேட்டு கரெக்டா அந்த இடத்துக்கும் வந்துட்டீங்க. சூப்பர் ஸ்வேதா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கூட உன் மூளையை யூஸ் பண்ணி என்ன இங்க வர வச்சுட்ட. ஆனா ஆதி, ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிம்மதிதான் பாவம். ஒன்னும் இல்லாத பென்டிரைவ்க்காக எவ்வளவு அழுதுருக்கா தெரியுமா? அதை நினைச்சாதான் இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பென்டிரைவ் எடுக்கிறதுக்காக பல பிளான்ஸ் போட்டு நல்லபடியா சுதாரிச்சு அந்த பென்டிரைவ் எடுத்துட்டோன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளதான் அடுத்தவங்கள கடத்தியும் வச்சானுங்க. இவனுங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது ஸ்வேதா. இதுக்காகவே இன்னும் வெறியாகுது சீக்கிரமா போலீஸ் ஆகணும்னு. நீங்க உண்மையாவே ரொம்ப நல்ல மனுஷன் ஆதி. உங்களை மாதிரி ஆளுங்க தான் போலீஸ் ஆகணும். நீங்க கண்டிப்பா இந்த நேரத்துல போலீஸா இருந்திருந்தீங்கன்னா அங்க நடந்திருக்கதே வேறன்னு எனக்கு தெரியும். ஆமா, 2026 வரப்போகுது. இப்ப வரைக்குமே இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்னத்த அந்த சமூகத்தை சொல்றதுன்னே எனக்கு புரியல. நானும் ஒரு பையன் தான். இந்த ஆண்கள் சமூகத்தை நினைச்சு எனக்கே வெக்கமா தான் இருக்கு. சரி ஸ்வேதா, நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. ஓகே ஆதி. ஹே, உனக்கு எதுவும் அடிப்படல? ஹாஸ்பிட்டல் எதுவும் போலாமா? இல்ல இல்ல, எனக்கு எதுவுமே இல்ல. நிம்மதிதான் பாவம். சரி, நீ போ. நிம்மதி, இதுக்கப்புறம் உன் நம்பரை நான் பிளாக் பண்ண மாட்டேன்டி. சாரி நிம்மதி, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சாரி. என்னமோ தெரியலடி, மனசுக்குள்ள உறுத்தலாவே இருக்கு. இப்ப கூட நீ என் மேலதான் சாஞ்சிருக்க. ஆனா ஆனா என்னால முழுசா அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா நீ என்ன ஃப்ரெண்டா பாக்குறல, ஆனா நான் உன்னை அப்படி பார்க்கல. நீ நீ லைஃப்ல கிடைச்சா நீ கூடவே இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு தோணுது. ஆனா ஆனா அது எப்படி நான் உன்கிட்ட சொல்லுவேன்? அதுதான் எனக்கு பயமா இருக்கு. சொல்லவும் கூடாதுல்ல. ஏன்னா நீ கிருஷ்ண லவ் பண்ற, அவனும் உன்னை லவ் பண்றான். நான் எப்படி இதை உன்கிட்ட சொல்லுவேன்? அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு செய்யற
துரோகம் இல்ல. எனக்கு தலை சுத்துது. உன்னை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் போனெல்லாம் பிளாக் பண்ணி வச்சேன். ஆனா அதுவும் தப்புன்னு தோணுது. இதுக்கு சொல்யூஷனே இல்லையா நிம்மதி? என்னோட லைஃபை விட்டு நீ போக மாட்டியா? எங்க சுத்தினாலும் என்கிட்டயே வந்து நிக்கிற. என்னால உன்னை அப்படி பார்க்க முடியல. எனக்கு வேற வழி தெரியல. இதுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு, நீ என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்ல, நீ என்ன நிரந்தரமா விட்டு போகணும். அதுக்கு நீ அந்த கிருஷ்ண கல்யாணம் பண்ணிக்கணும், நான் வேற ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். இது நடந்தா மட்டும்தான் என்னோட ஃபீலிங்ஸ் மாறும் நிம்மதி. இதுல எது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு மட்டும் தோணுது. மன்னனா வந்தனா ஊரலர கண்ணனா தொட்டனா பூமலர என்ன நின்னு சொல்ல என்னவில்ல யாரும் இல்ல ராஜாதி ராஜன ராவண ராவணா. தோ வந்துட்டேல்ல. அடடடடடா, ஆதி சூப்பர் மாசா வந்து நிம்மதியை காப்பாத்திட்டாரு. நிம்மதியை தூக்கிட்டு அப்படியே ஓடி வரும்போது அந்த பாட்டுக்கும் அதுக்கும் செம்ம ஃபீலிங் போங்க. அப்புறம் இங்க வந்து ஆதி பேசினதும் நல்ல ஒரு எமோஷனலா இருந்துச்சுல. பாவம், ஆதியும் மனுஷன் தானே. அவருக்குள்ளயும் லவ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே அடங்கிதான் இருக்குன்றது தெளிவாவே புரியுது. கிருஷோர வீணா போனவனு நிம்மதிக்கு எப்ப புரியுது, ஆதிதான் அவளுக்கு கரெக்டான ஆளுன்னு எப்ப புரிய போகுதுன்னு தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே மக்களே, வீடியோவை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்ல பீன்ஸ் முட்டை போட்டு பொரியல், காரக்குழம்பு, அப்புறமா அப்பளம் சூப்பரா இருந்துச்சு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.